முளைச்சு 3 நாளா விடல பஸ் முதல்ல பாக்குற இப்ப பாரு எப்படி போகுதுன்னு. பாத்தீங்களா மாப்ள எப்படி ஜெயிச்சோம்? எத்தனை ரேஸ பாத்துருப்போம். எங்ககிட்டே வா. என்னண்ணே கடைசி நேரத்தில் பிரேக்கை போட்டீங்க பாருங்க, அந்த போய் ஜெயிச்சு போயிட்டான். விடுறா செய்யிட்டு நம்மளாம் சின்ன வயசுல எத்தனை வண்டியை முதல்ல முயற்சி பண்ணியிருப்பான். அங்க பாரு மூஞ்சில எவ்வளவு பெரிய சந்தோஷம். அத்தா வடகால போயிட்டு வந்துடுறதா. டேய் சூடா 4 இட்லி சாப்பிட்டு போடா. போலாம். டேய் ராசா 4 வாய் சாப்பிட்டு போயேன்டா. வந்து சாப்பிட்றாத்தா. இப்பதான் புள்ள வந்தான், வந்து 1 ரூபா கூட சாப்பிட விடல. வந்த உடனே கூட்டிட்டு போறான் பாரு எடுவட்ட பையன். நீ மட்டும் நல்லா தின்னு பெருத்து போயாளா? ஏன்டா நல்ல ஆத்தா கிட்ட என்ன திட்டுவாங்க வைக்கிற? தின்னுட்டு வர வேண்டியதானே. டே வருஷம் பூரா சாப்பிட்றோம், ஒரு நாள் சாப்பிடலாம், செத்தா அப்போ போறோம். வாடா மாப்பிள்ள. வக்கனையா பேசுற ஒன்றும் குறைச்ச. எங்கடா போறீங்க? திருவிழாக்கு போயிட்டு இருக்கோம் தாத்தா. ஆமா பழனிக்கு மேச்சாட போனீங்களே, என்னடா ஆச்சு? ஒரு பாயிண்ட்ல தோத்துட்டோம் தாத்தா. நம்மளும் சாகுறதுக்குள்ள இவங்க ஒரு கப்பு வாங்கிடுவாங்கன்னு பார்த்தா நடக்காது போல இருக்கு. டேய் மாப்பிள்ள, அடுத்த முறை மேட்ச் முடிஞ்சு வரும்போது கடையில் கடனுக்காக கப் வாங்கிட்டோம்டா. இல்லைன்னா ஊருக்குள்ள ஒரு ரூபாய் மதிக்க மாட்டேன். டேய் அப்புக்குட்டியா பாடுறா, கடைக்கு யாரும் வரலன்னு டீயை போட்டு அவனே குடிச்சிக்கிட்டு இருக்கான். டே அப்புக்குட்டி. படா மாப்பிள. டேய் என்னடா இது? அட நல்ல நல்லதுமா எவனும் கடைக்கு வர மாட்டான்னு சொன்னா வீட்டில் இருக்கவளுக்கு கேட்குறாளுங்களா எல்லாம் என் தலையெழுத்து. சரி மாப்பிள டீ சாப்பிடுங்க. அதுக்கு நாங்கள் தான் மாட்டுமா? உண்மை நான் கிளம்பு. எங்கடா? திருவிழாக்குடா. திருவிழாக்கா? ஒரு நிமிஷம் மாப்பிள, என் பொண்டாட்டி கேட்டு வந்துடுறேன். சரி சரி சீக்கிரம் வா. என் தங்கம் ராஜாத்தி, பசங்களாம் திருவிழா கூப்பிடுறாங்க, கடையை பார்த்துக்கிறியா? போயிட்டு வந்துடுறேன். நல்லா பொழுதும் கடையை பார்க்காம திருவிழா வேண்டி கிடக்கா, கடையை பார்க்க சொல்றேன். சனி முடிச்சது இங்கே வந்து உட்காந்துட்டு உயிரை வாங்குது. எங்கேயா போய் தொலைய வேண்டியதானே. போன உடனே வந்துடுறேன் லட்சுமி. இருக்கடா வரேன். போட்டுமா லட்சுமி? சரி சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வாங்க. சரிம்மா சரிம்மா சரிம்மா. இவனை கூட்டிட்டு போறதுக்குள்ள சுப்பிரமணி பொங்க செடிலாம் காலி பண்ணி வச்சிருவான் போல இருக்கு. போலாண்டா மாப்பிள போலாண்டா. ஏண்டா வரதுக்கு மட்டும் நேரமா? வாங்கனே, எப்பனே வந்தீங்க? இப்பதான் வந்தம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. காபி வேணி சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்லம்மா. ஏய் சும்மா இருங்க. ஏய் பேசாம இருங்க, நான் கூட்டி போறேன். வீட்டுல மாமியார் எதுங்க வேற. போ போ குளிச்சுட்டு போ. ஏய் மாப்பிள திருவிழா ஆரம்பிச்சிட்டாங்க, வா வா வா. சரிண்ணே.
பானை உடைக்கும் போட்டி நமது சுப்பிரமணியப்பா பானை உடைக்கும் சுப்பிரமணிய சட்டி சட்டியா போச்சுன்னா பத்தாதுப்பா அந்த உயரத்து இதுலயே காமிக்கலாம் இன்னைக்கு பொம்பளை பிள்ளையோட கை தட்டுங்க வா 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 அப்படியே வா அப்படியே வா அடிச்சு 50 கப்பா அடிச்சு 50 கப்பா வா அடி வேண்டாம் நெருங்கி வேண்டாம்ப்பா கம்பு நம்ம கம்ப தூக்கு இல்லை மேலே தூக்கு நல்லா உயரமா அப்படி ஆடு 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 ஆடப்பா பாப்பாயே மாமா நாச்சியப்பனுடைய விருந்தாளி நெல்லை தீமையில இருந்து வந்திருக்கிறார் தவிடமுத்து பாத்துக்க இருக்காருப்பா சூட்டு வர போட்டு இருக்காரு உள்ளூர்காரருக்கு வேகத்து விருது இருக்கான் கண்ணை வர எட்டி வச்சிருக்கீங்க கட்டி நோக்கி போது திறப்பா போற மாதிரி இருக்கு கட்டி நோக்கி திறப்பா போய் இருக்காரு அப்படியே போங்க விடாதீங்க போங்க போங்க சீக்கிரமா போங்க அப்படியே உள்ளூர்காரங்க பிரச்சனை வைக்காதப்பா ஒரு போற போக்க பார்த்தா ஆத்த திறந்த கையில் சொல்லுங்கப்பா போங்கப்பா சொல்லுவது ஏதோ ஐயப்படுத்தி தொழில் நடக்கிறாருமா விடியா அவனை விடு விடு போத தள்ளிக்க தள்ளு 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 அடுத்தபடியாக பானை உடைப்பதற்கு யானை ஒன்று ஆடி எடுத்து அடிவில் அடி எடுத்து வந்துட்டாரு தவறான பாதை என்று நினைத்து சரியான பாதையை திரும்பி போட்டாடா பங்காளத்தில் எங்கேயா பார்க்கிறது போங்க அதுக்குள்ள ஒரு சிரிச்சு வருவோம் சட்டி ஓடுறாண்டா சுத்தி நிக்கிறேன் கையால உடைச்சுக்கிட்ட டீக்கடை அப்புக்குட்டி கொஞ்சம் கண்ணு திறமை கட்டி விடுறா. ஏண்டா மத்தவங்க எல்லாம் கேனப்ப நீ மட்டும் வரமாக்கும் ஆளை பாரு. செத்து போன ஆத்தா மேல சத்தியமா மாப்ள சட்டி அடிக்க மாட்டேன். அப்புறம் உன திருல வந்த என் மாமியா வீட்டுல உட்காந்துட்டு என் உசுர வாங்குறேன். அவளை மட்டும் ஒரே போடா பொண்ணுடா. சபாஸ் மாப்பிள்ள சொல்ற சர்தாண்டா. நான் ஒரு டீ கடங்கட்டா கூட தர மாட்டேன்டாடா. சரி நீ ஆசையா கெடுங்க. வாடா வாடா. கட்றா மாப்ள கட்றா. தெரியுதாடா? தெரியல மாப்ள. இருடா வரேன்டா. நல்லா தெரியுதுடா. ஒண்ணு எப்படி இன்ன கட்டவே இல்லை. தெரியுதா? கொஞ்சம் தெரியுதுடா. என்னன்றா நீ உன் மரமேல கண்ணை கட்டி விடுறாங்க சட்டி உடைச்சிருவாப்லையா? கண்ணை கட்டாம மாட்டாங்க சட்டி கட்டாது கண்ணை கட்டி வர விட்டாங்க உடைச்சாப்லயா? போ போ. ஆண் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை என்று இருப்பதற்காக இப்பொழுது சட்டியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அப்புக்குட்டி சட்டியை உடைத்து என்றுதான் தெரிகிறது. பெருசா ஆம்பளை இருந்தா அடுத்தபடியாக கணக்கம்பட்டியிலே பலமுறை பானை உடைத்து சாதனை படைத்த சித்தப்பா புலிப்பாண்டி அவர்கள் சிலம்பாட்ட வீரரும் கூட. அந்த புலி இப்பொழுது பானை உடைப்பதை கண்கோலா காட்சி பார்க்க ஏப்பா இப்படியே சுத்துடுவீங்க கீழே உசுருக்கா மாதிரி அவரை. அடுத்தபடியாக கட்டி உடைக்கும் போட்டியிலே தொடர்ந்து அனைவரும் தோல்வி தலையிட்ட வேளையிலே மாரிமுத்து அவர்கள் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மாரிமுத்துக்கு கரவசங்களை எழுப்பி இந்த சட்டியை உடைக்க வைங்க பார்த்தா செஞ்சு நானும் பேசிட்டே இருக்கேன். தள்ளிக்க ஒதுக்க ஒதுக்க வா 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 நேரா வாப்பா வராரு போல இருக்கு. பார்த்தா உடச்சுவா போல தெரியுது. சட்டியை உடைக்க கிளம்பி கொண்டிருக்கும் மாரிமுத்து அவர்களை கர ஓசங்கள் எழுப்பி என்ன வீடு ஆட்டுற இதுவா போற அங்கே பாரியா அளந்தளந்து நடக்கிறாப்பா. இன்னும் யோசிச்சு நல்லா நிதானமா இந்த பச்சை வர சுடுவாங்க சொல்லிட்டு இருக்கேன். ஓடு கத்துதா பாது நிப்பாட்டு போலத இது இது செட்டி வரைக்கும் குறைஞ்சி பார்த்து மெதுவா உடைச்சுவான் போல இருக்கு. சட்டியை உடைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது சட்டியை உடைப்படுவது தெரிகிறது. அனைவரும் கரவந்தங்களை எழுப்பி சட்டி கீழே இல்லை மேலே இருக்கு மறித்து மேலே இருக்குப்பா மேலே ஒதுங்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது சட்டியை உடைச்சுடுவா போல் தெரிகிறது. இது என்னப்பா திருவிட்டே இருக்கு அப்பா வந்து இது பார்க்குறியா அப்புறம் அஞ்சு பார்க்குறியா பார்ப்போம். 12 கடியே மண்டனைக்கு முடிஞ்சு வச்சு நோட்டு குத்துறீங்களா பார்த்து குத்துங்கப்பா. அவசரப்படாதீங்க. ஒருத்தராக குத்துங்க. கூட்டத்துக்குள்ள குத்திட்டு அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தாதீங்க. அப்புறமேலு அந்த பிள்ளை ஆடி முடிச்சு போற கூட வரிசை ஒருத்தராக குத்துங்க. நோட்டு கிழிச்சு எருமநாயக்கன்பட்டி அணி வீரர் இப்பொழுது பாடி வருகிறார். இவர் பழனி போலீஸ் டீமை சேர்ந்த சண்முகம் எருமநாயக்கன்பட்டி அணிக்காக மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். கணக்கம்பட்டி அணியினரும் நானும் தலைத்தவர்கள் என்று மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் முதல் 3 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்.
வீரநாயக்கம்பட்டி அணியை சேர்ந்த வீரர் ஒருவர். இப்பொழுது பாண்டிச்செல்வர் கணக்கம்பட்டி அணியை சேர்ந்த பாண்டி அவர்கள் எத்தனை புள்ளிகள் பெறுவார் என்று தெரியவில்லை. மிக சிறப்பாக ஆடி கொண்டிருக்கும் பாண்டி. அவுட் ஆயிட்டா எருவநாயகம் 4 புள்ளிப்பா. ஏப்பா ஏய் இது என்னப்பா கபடி அடிச்சா புள்ளியாட் அடிக்கிறீங்க. அருமையாக ஆடிய புள்ளியை அமைக்கி வெண்ணிலா கபடி குழுவினர் தனது முதல் எண்ணிக்கையை தொடங்கி விட்டார்கள். இப்பொழுது வெண்ணிலா கபடி குழுவின் அணித்தலைவர் சேகர் அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவன் அவுட் ஆயிட்டானப்பா. வெண்ணிலா 5 புள்ளிகளும் பெற்று முன்னணியில் இருக்கிறார்கள். அந்த அணியை சார்ந்த வீரர் பாடி செல்கிறார். அவர் சிறப்பாக ஆடி மேலும் ஒரு புள்ளி அந்த அணிக்காக பெற்றுக் கொடுக்கிறார். வேளா குழுவின் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள். வெண்ணிலா அணியின் கணேஷ் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். கால்களை தூக்கி மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வழக்கம் வேங்கை 7 வெண்ணிலா 1 வேங்கை அணியின் சின்ராஸ் அவர்கள் தனது அணிக்கான முதல் ஓனாவை பெற்றுவிடும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார். அவர் நினைத்தபடியே முதல் ஓனாவை பெற்றுவிட்டார்கள். வேங்கை அணியினர் 10 வெண்ணிலா 1. வேங்கை அணியின் சின்ராஸ் தனது அணியை எப்படியும் வெற்றி பெறுவது என்று போராடி ஒரு புள்ளியை பெற்றுவிட்டார். கடைசி நிமிஷம்டா எப்படியாவது முட்டி போது ரிசல்ட் பாத்துறா. இல்லைன்னா ஊர்ல நம்ம மான மரியாதைலாம் போயிருண்டா. யார் என்று இன்னும் சற்று நேரத்திலே தெரிந்துவிடும். பரபரப்பான இந்த ஆட்டத்திலே அடுத்தபடியாக சொந்த மண்ணிலே தனது அணியை வெற்றி பெற செய்ய வேண்டிய வாய்ப்பு மாறுவதற்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெற செய்வாரா என்பது இப்பொழுது தெரிந்துவிடும். தனது அணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று துடுப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். வேங்கை அணியிலும் வெற்றிகளை பெறுவதற்காக பரபரப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பரபரப்பான இறுதிக்கட்ட ஆட்டத்திலே அடுத்து சின்ராஸ் அவர்கள் இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கிறார். இறுதி கட்டத்திலே இரு அணிகளும் சமநிலையில் இருக்கின்றன. வெற்றி தப்பா பேசுற சொன்னா கேளு ராசா. ஏன்டா அப்படி பண்ற? உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்னடா விளையாட்டு விளையாடுறீங்க? ஊருக்கு ஊர் பிரச்சனை ஆகி போச்சு. இப்ப என்னடா பண்றது? நாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க.
யோ என்னையா நீ புரியாம பேசிக்கிட்டு நாளை பின்ன சந்தை டவுன் அந்த பக்கம் போக வேணாமா? இவங்க வாட்டுக்கு விளாண்டு வம்பெடுத்து விட்டு போயிடுவாங்க. நாளைக்கு நம்மள வெட்டிச்சானே ஆளுகளை பாரு, மூஞ்சியும் மோரையும் கபடி விளாண்டு நீங்களே என்னடா கழிக்க போறீங்க? ஏண்டா ஜெயிச்சாலும் பரவாயில்ல, வருஷம் முறை தோக்கிறதுக்கு ஒரு விளையாட்டு, இதை வச்சு தகராறு வேற. இப்போ என்ன ஆச்சுன்னு ஆளாள் கோபப்படுறீங்க? ஏண்டா கோவம் வருதா உனக்கு? இப்போ என்ன செய்யணுங்கிற? நல்ல ஆம்பளையா இருந்தா ஜெயிச்சு காட்டுங்கடா, வெக்கம் கட்ட பசங்களா. தூ. இப்போ என்னப்பா பண்றது? என்ன கேட்டா பேசாம போலீஸ் டீம் ஜெயிச்சதா சொல்லிடலாமா? அது எப்படிப்பா? மற்ற டீம் எல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? அப்ப என்னதான் பண்றது? என்ன எதுவும் பிரச்சனையா? போலீஸ் டீமோட மோத வேண்டிய திண்டுக்கல் டீம் வரும் வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா சார்? ஒரு நிமிஷம் சார். இப்போ நாம 12 டீம் நாக் அவுட் பண்ணி டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கோம். சரி, இப்போ எந்த டீமையும் போலீஸ் டீமோட இறக்க முடியாது. வேற என்ன பண்றது? இப்பெல்லாம் பார்க்க முடியாது, போயிட்டு அப்புறம் வாங்கப்பா. சொல்லிட்டு போயிடுறேன் சார். தம்பி சார் எங்களோட போங்கப்பா. இந்த பையனெல்லாம் இறக்கி விடுவோமா? அவனோட அந்த டிஸ்ட்ரிக்ட் தான். பெரிய மேட்ச் சார் இது. கேவலமா தோத்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போறானுங்க சார். இவனுக்கு விளையாட்டு நான் பார்த்துருக்கேன், நல்லா விளையாடுவானுவ. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, வேற வழி இல்லை. சரி ஆட்டம். காவல்துறை அணியினர் ஆடுகளத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவர்களை எதிர்த்தாடும் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வெண்ணிலா கபடி குழுவினர் ஆடுகளத்தை வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணே நமக்கு ஆடியன்ஸ் இருக்காங்கண்ணே, 11 பேர் கை தட்டுறாங்கண்ணே. கபடி 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 கன்னியாகுமரி போலீஸ் அணிக்கு முதல் புள்ளி, அட்டகாசமான ஆரம்பம். மேலும் 2 புள்ளிகளை பெற்று தங்கள் எண்ணிக்கை 3ஆக உயர்த்தியுள்ளனர் போலீஸ் அணியினர். பரவாயில்லடா மக்கடா. அங்க காது அவுட்டு போல. உனக்குடா பொட்டாட்ட மாட்டி ஏத்திட்டு இருந்தவன கூப்பிட்டு வந்து இப்படி ஆத்துறீங்களடா. அம்மா சேகர் தொட்டு வந்தா நான் தான் இறங்கணுமாடா? ஏய், ஃபர்ஸ்ட்ல அவுட் ஆனது அவன்டா. அவன் தானே முதல்ல இறங்கினா. மறுபடியுமா? கொஞ்ச நேரம் உட்காரலாம்டா. போலீஸ் அணியினருக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளி. போலீஸ் அணிக்கு மேலும் 2 வெற்றி புள்ளிகள். இங்கிலானியோட ரைடரு லைனுக்கு வெளியே போயிட்டாரு. கபடியில் பவுண்டரி லைனுக்கு வெளியே போயிட்டு அவுட்டு. போலீஸ் அணியினர் 9 புள்ளிகள் பெற்று முன்னிலையில் உள்ளார்கள். யார் சார் இவங்க எல்லாம் இறக்கி விட்டது? காமெடி பண்ணி எடுத்துறாங்க. நான் எங்க இறக்கி விட்டேன்? ரொம்ப நல்லா ஆடுவாங்கன்னு அவர் தான் சொன்னாரு. முன்னிலையில் உள்ளனர். ஏ அப்புக்குட்டி, ஏறுகோட்டில் ஒத்த கால வச்சு ஒத்த கால தூக்கணும் தெரியுங்கள? பார்த்துப்போ. கபடி 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 கபடி. போலீஸ் அணியினர் மேலும் 3 புள்ளிகள் பெற்று தங்கள் எண்ணிக்கை 19ஆக உயர்த்தியுள்ளார்கள். எல்லாரும் ஜூஸ்ண்ணே. என்னடா எல்லாருக்கும் கொடுத்துட்டு எங்களுக்கு கடைசியாக கொடுக்குறியா? உங்களை பார்த்தா பிளேயரா தெரியலையா? அதான் பார்த்தோமே. ஏய் என்ன நக்கலா? சரி சரி, என்ன ஜூஸ்? குடிச்சு பா, தெரியும். சாத்துக்குடியா? ஆப்பிள் ஜூஸ் இல்லை? கபடி போட்டியில் அடுத்து ஆட வேண்டிய தஞ்சை மாவட்ட பூம்புகார் அணியும் கடலூர் மாவட்ட பல்கலைக்கழக அணியினரும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பரவாயில்லப்பா, நீங்கள் நல்லா தான் விளாடுதிய சார். ஆமாடி, உண்மைதான். சரி, கையில் பணம் இருக்குல்ல? ஊருக்கு போகிறதுக்காக வச்சுருக்கோம் சார். சரி, அது எடுங்க. டேய் பணத்தேடுறா. தம்பி இந்தா எல்லாருக்கும் 2 ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடு. சரிங்க. மீதி பைசா இருந்து என்ன வச்சுக்க. சரிங்க சார். ஜூஸை குடிச்சிட்டு நல்லா தெம்பா ஆடுங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு பைசா கிடையாது. இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் உங்களுக்கு பணம். அப்போ தான் நீங்கள் ஊருக்கே போக முடியும். அப்போ ஊருக்கு போன மாதிரி தான். எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? உங்கள் ஊரில் விளாடும் போதுக்கு எவ்வளோ தைரியமாக விளாண்டிங்க. ஏண்டே, உங்களை எதிர்த்தாடுறவனுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அவனுக்கும் உங்களை மாதிரி 2 கை 2 கால் தானே இருக்குது.
அன்றைக்கி என்னமோ எங்கள் மேலே எந்த வேணாண்டி வந்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னா அந்த கோவம் இப்போ எங்களை போச்சு இது உங்கள் ஊர் உங்கள் மண். இதோ இங்கே சுற்றி நிற்க எல்லாரும் உங்கள் ஜனங்க நினச்சிக்கங்கடே. அவ்வளோ பேர் உங்களுக்காக கைத்தட்டானோ உங்களுக்காக விசில் அடிக்கானோன்னு நினைங்க. ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சி ஆடாதிய. தோக்க மாட்டோன்னு ஒரு பிடிவாதத்தோட ஆடுங்களேன். கபடியில் பாடி போகிறவனுக்கு மூஞ்சில் மட்டும் கண்ணு இருந்தால் போதாது. கை கால் விரலுன்னு உடம்பெல்லாம் கண்ணாக இருக்கணும். என்னை பிடிக்க எவனும் இல்லைங்கிற தெனாவட்டி இருக்கணும். எத்தனை தடவை உங்கள் ஊர் மண்ணுங்கிற ரத்தத்தை பார்த்துருக்கோம். முட்டி பெய்ந்து முழங்கால் உடஞ்சி தோல் கிழிஞ்சி இவனோட தோக்கிற பயிலுங்கிற அம்மானத்தை எத்தனை நாள் அனுப்பிப்பீங்க? இந்த 20 நிமிஷத்தில் உங்கள் இத்தனை வருஷம் காயம் வலி வேதனை அவமானம் எல்லாத்தையும் ஜெயிச்சிட முடியும். விளாட சான்ஸே இல்லாமல் வெளியே நின்று உங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இத்தனை நாள் நீங்கள் விளாண்ட விளையாட்டுக்கு அர்த்தம் தர போகிறது இனி நீங்கள் விளையாட போகிற இந்த 20 நிமிஷம் தான். அவனும் பாடி வரும்போது உங்கள் அவ்வளோ பேரோட சிந்தனையும் ஒன்றா இருக்கணும். அதே மாதிரி உங்களை ஒருத்தரை தொட்டா 7 பேரும் அவனை தூக்கணும்ல. பாடி வரவனுக்கு பயம் வரக்கூடாது, மரண பயம் வரணும். இதை பார், எடுக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வின்னிங் பாயிண்ட்டாக நினச்சிடுங்க. விளையாடுற ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடைசி நிமிஷமாக நினச்சி ஆடுங்க. அப்போ அந்த ஆட்டத்தோட கடைசி நிமிஷம் உங்கள் வாழ்க்கையோட ஆரம்பமாக இருக்கும். காலகாலத்தில் ஈபியில் கன்ஃபார்ம் ஆகி வீட்டுக்கு ஏதாவது சம்பாரிச்சு போகணும் பார்த்தா ஏன்டா கபடி கபடி இப்படி தெரியுற? கபடியில் கண்ட நாய் காலம் பிடிக்கிறீல, அதுக்கு ஆஃபீஸில் காலம் பிடிச்சா வேலையாவது கன்ஃபார்ம் ஆகும்ல? ஐயா கோவம் மட்டும் மொத்தம் வந்துடுறேன். விளையாட போறாங்களே என்னைக்கானாலும் ஜெயிச்சிருப்பாங்களா? டேய் ஜெயிக்கிறவன் தான் நாமள, உன்ன மாதிரி கோவப்படுறவன் கிடையாது. ஜெயிக்கணும்டா மகனே, ஜெயிக்கணும். ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல மாலை மறுவாதி எல்லாம். இருந்த ஒத்த பிள்ளைய செத்து போச்சுன்னு தலையை மொழிகிறேன். நீ விளையாண்டு கிழிச்ச லட்சணத்தை திருவிழா பார்த்தோம்ல. பிறந்தா பெத்தவங்களுக்கு பேர் வாங்கி தரணும்டா, இல்ல பிறந்த மண்ணுக்கு பேர் வாங்கி தரணும். எதுவுமே இல்லாம அப்படி வெட்டியா தோத்துட்டு எனக்கு நாண்டுகிட்டு சாகலாம்டா. ஆட்டத்தின் 2ஆம் பகுதி தொடங்கிவிட்ட நிலையில் கேமரா பார்த்துக்க டீ சாப்பிட்டு வந்தாரு. ஏய் கேமரா ஆன் பண்ணிடாத, வேஸ்டா போயிடும். தங்கள் அணியின் எண்ணிக்கை தொடங்கியுள்ளார். வெண்ணிலானியின் வீரர் ஐயப்பன் இப்பொழுது பாடி செல்கிறார். எந்திரிங்க கபடி 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 பார்த்து விளையாடக்கூடாதுண்ணே. கபடி 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 பள்ளிகளுடன் வெளிநாட்டினர் தங்கள் எண்ணிக்கையை 9ஆக உயர்த்துள்ளார்கள். இந்த நிலையில் ஆட்டம் பரபரப்படைந்து விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆட்டத்தின் பரபரப்பான கட்டத்தில் போலீஸ் ரைட்டில் நல்லா இருப்பேன். லெஃப்ட் டேஷ் இருக்கு வருவானுங்க, கண்டுக்கிடாது. கடைசி கிட்ட வரும்போது வெளியே போடு. பேலன்ஸ் இல்லாமல் அவுட் ஆகிடுவாங்க. புரியுதா? சரிங்க சார்.
அணியின் வீரர் வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார். வெண்ணிலா 23, போலீஸ் 22. என்னடா ஃபீலிங்கா எனக்கு வா 2 பேரும் வெளியில போய் ஃபீல் பண்ணுவோம் புதுசு இல்ல இப்படித்தான் இருக்கும்.